2013 அரச பரீட்சை 26 29 வரையிலான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். 1, 2, 3 ஆகியவற்றுக்கு பதிலாக யா, த, ஹ என்னும் எழுத்துக்களை பயன்படுத்தி பின்வரும் கணிப்புகள் செய்யப்பட்டன. இதற்கேற்ப வெற்றிடங்களுக்கு பொருத்தமான எழுத்துக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இது பிரதியீடு சார்பான வினா. இங்கு எதை பிரதியீடு பண்ணப்படுகின்றது என்றால் 1, 2, 3 என்ற 3 இலக்கங்களுக்கும், அதாவது தமிழ் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்களை, அதாவது 1, 2, 3 யா, த, ஹ பிரதியீடாக தரப்பட்டுள்ளது. இப்ப இங்கு கேட்கப்படுகிறது யா, த கூட்டப்படுகின்ற போது, அதாவது 1ம் 2ம் கூட்டப்படுகின்ற போது 3 விடையாக வரும். அப்ப 3க்குரிய எழுத்து கானா. அப்ப கானா என்பது விடையாகின்றது. இது 2013 அரச பரீட்சை வினாத்தால் ஒன்றின்றே வினாக்கள். அப்ப இவ்வளவு இலகுவாக இருந்தது, வர வர இவ்வளவு கடினமாகி கொண்டு போகின்றது என்பதை பாருங்க. ஆனா ஆரம்ப கருத்து இதுதான். இந்த கருத்தை வைத்துத்தான் தொடர்ச்சியாக வினா கேட்கப்படுகின்றது. அடுத்ததுல கானா யானா பெருக்கப்பட்டால், அதாவது 3 கானா, யானா என்பது 1, 3ஐ ஒன்றால பெருக்கினால் 3 தான் விட. அப்ப இதற்கும் விட கானா என்பதை பொருந்தி கருத்திக் கொள்ளுங்க. இனி அடுத்த வினாவுக்கு போவோம். நீங்க இந்த வினாவை பார்க்கல நீங்க புரிந்து கொள்ளணும். இது 2013ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட கேள்வி. இதே போல ஒரு அட்டவணையில வந்தது பின்பால் வந்திருக்கின்றது என்பதை நீங்க அரச பரீட்சைத்தாளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன, அதே வினாக்களை வேற வேற ரூபத்திலே கேட்கின்றார்கள் என்பதை நீங்க புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3 பாடசாலைகளிலிருந்து ஒரு விழாவுக்கு வந்த ஆசிரியர்களும் பிள்ளைகளும் பின்வரும் நிறங்களையும் வடிவங்களையும் கொண்ட இலட்சணைகள் வழங்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. அதாவது கம்பர் பாடசாலைக்கு நீலம், வள்ளுவர் பாடசாலைக்கு பச்சை, இளங்கோ பாடசாலைக்கு சிவப்பு, ஆசிரியர்களுக்கு வட்டம், ஆண் பிள்ளைகளுக்கு முக்கோணி, பெண் பிள்ளைகளுக்கு சதுரம். இப்ப கேள்வி என்ன, இது பிரதியீடு, அதாவது இதுவும் பிரதியீடு, அதுக்கு ஏற்ப இதுக்கு விடையளிக்கணும். கம்பர் பாடசாலையின், அப்ப கம்பர் பாடசாலை என்பது நீலம் என்பதை கண்டுவிட்டோம். ஆண் பிள்ளைகளுக்கு முக்கோணி, ஆண் பிள்ளைகளுக்கு கிடைத்துள்ள இலட்சணை இது நீலம் முக்கோணி. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது, பிரதியீடு. பச்சை நிற, அப்ப இங்க பச்சை நிறம் என்றது வள்ளுவர் பாடசாலையை குறிக்கின்றது, வள்ளுவர் பாடசாலை. அப்ப எங்களுக்கு விட உடனே வந்து விட்டது, நான் பார்ப்போம். பச்சை வட்டம் உள்ள இலட்சணை யாருக்கு பொருத்தமானது? வள்ளுவர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு. அதாவது இங்க பச்சையில வட்டம் என்று சொல்லப்படுது, வட்டம் என்பது ஆசிரியர்களை குறிக்கின்றது. ஆகவே வள்ளுவர் பாடசாலையின் ஆசிரியர்களுக்கு என்பது அதற்கான விடை ஆகும். நன்று.